ஓம் நம சிவாய அண்ணாமலையார் கருகுறேன். நான் தபா சிவா பேசுகிறேன். எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு கோபம் அப்படிங்கிற விஷயத்த நான் பார்ப்போம். இணையதளம் வழியாக இப்போ உள்ள இளைஞர்களுக்கு இறைவன் வழி ஒரு வாழ்க்கை கல்வியை நம்ம பேசுவோம். அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் எதிர்கொள்கிற விஷயத்த நம்ம அதை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம சிவாய. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு லைஃப்பில் டெய்லி வந்துட்டு போகிற ஒரு முக்கியமான எமோஷன் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். கோபம். மற்றவர்கள் மாதிரி எனக்கு கோபம் வந்தால் நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு டைலாக் பேசாமல், இந்த கோபத்தை எப்படி இந்த 2K கிட்ஸ் ஸ்டைலில் டீல் பண்ணுறது, இதோட பேக்ரவுண்ட் சயின்ஸ் என்னன்னு கொஞ்சம் நம்ம பார்ப்போம். அவர்களுடைய பாஷையிலே, அதாவது அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம பேசுவோம். அப்போ தான் அவங்களுக்கு போய் சேரும். நம்ம சிவாய. கோபம்னா என்ன பாஸ்? சிம்பிளாக சொல்லணும்னா, கோபங்கிறது நம்ம பேட்ரி லோட் ஆகுது. அதிகமான லோடு நமக்கு வார்னிங் கொடுக்குற விஷயம்தான் நம்மளுடைய பாடியோட ஏதோ ஒரு விஷயத்தில் கம்ஃபர்டபுளாக இல்லை, மைண்டு பாடியில் நம்ம கம்ஃபர்டபுளாக இல்லாதப்போ பேட்ரி லோட் ஆகி நம்ம பஸ்ட் அவுட் ஆகிறோம். நம்ம ஊரில் கோபத்தை ஒரு கெட்ட குணம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி இல்லை பாஸ். அதுவும் பயம், சந்தோஷம் மாதிரி ஒரு நார்மலான ஹியூமன் எமோஷன் தான். ஆனால் அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோங்கிறதுல தான் மேட்ரே இருக்குது. கோபம் வர்றதுக்கான டிகர்ஸ் எப்படி ஒரு சாதாரணமாக இருக்கும். ஆனால் நமக்கு ஏன் கோபம் வருது, எதனால் வருது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்ப்போம். சில காரணங்கள். நோ கண்ட்ரோல்ஸ். நம்ம நினச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்காதப்ப, எக்ஸாம்பிளுக்கு இன்டர்நெட்டு ஸ்பீடு இல்லை, கேம் விளையாடும்போது லாக் ஆகுது, பஸ்ஸு வரல, நம்ம நினச்ச ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது. அதுமாரி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்துக்கு நம்ம கோவம் வருது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம ஒன்று சொல்ல மற்றவங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஜட்ஜ் பண்ணுறது. அதனால் நமக்கு டக்குன்னு நமக்கு கோபம் வருது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்புறம் ஸ்ட்ரெஸ், பர்ன் அவுட் ஆகிறது. அசைன்மெண்ட் ஆஃபீஸில் அசைன்மெண்ட்டு, காலேஜில் அசைன்மெண்ட்டு, ஆஃபீஸில் ப்ரெஷரு, ஓவர்லோடு ப்ரெஷரு, அப்புறம் மைண்டு ஆட்டோமேட்டிக்காக ரெட் அலர்ட் மூடுக்கு போயிடும். இந்தமாரி இருக்கும் பொழுது நமக்கு கோபம் வரும். எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று, ரியாலிட்டி. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மேலே நம்ம வச்சுருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் பிரேக் ஆகும்போது வர ஹர்ட் தான் கோபம் வெளிவரும். நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கும். எதிர்பார்க்குறது நடக்காமல் வேறு ஒன்று நடக்கும். அப்போ நம்ம கோபம் வரும். கோபம் வரும்போது நம்ம பாடியில் என்ன நடக்கும்ங்கிற விஷயத்த நம்ம பார்ப்போம். கோபம் வரும்போது நம்ம பிரெயினில் இருக்கிற அவிட்லா அப்படிங்கிற ஒரு பார்ட்டு தான் பஸ்ட் அவுட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் ஃபைட் மோடை ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். அப்புறம் நம்ம சைலண்ட் ஆகிடும், இல்லைன்னா ஃபைட் பண்ணுவோம், கொஞ்சம் உரி ஆகிடும், அது மாதிரி போயிடும். உடம்புல அட்ரினல் ஹார்மோன் ஸ்பைக் ஆகும். ஹார்ட் ரேட் எகிரும், இதயம் டக்கு டக்குன்னு துடிக்கும், ஸ்பீடாக துடிக்கும். ஃபேஸ் ரியாக்ஷனில் முகம் சிவக்கும், பற்களை கடிக்க தோணும், கைகளை தானாக முறுக்குவோம். கோபம் வரும்போது பிரெயினோட லாஜிக்கல் பார்ட்டெல்லாம் தற்காலிகமாக ஆஃப் ஆகிடும். அதனால் கோபத்தில் நம்ம எடுக்கிற 90% முடிவுகள் நம்ம சுயமாக எடுக்கிறதில்ல, ஆட்டோமேட்டிக் மோடில் போயிடும். அதனால் கோபம் வரும்போது கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். அப்புறம் டைப் ஆஃப் கோபம். அப்போ 2K கிட்ஸ் மத்தியில் கோபத்தை எக்ஸ்போஸ் பண்ணுற 2 டைப் இருக்காங்க. இவங்க இன்ஸ்டண்ட்டாக கோபம் ஆயிடுறாங்க. கோபம் கத்துவாங்க, கத்த முடியலன்னா ஃபோனை தூக்கி போட்டு உடைப்பாங்க. அப்புறம் அந்த ஃபோன் டிஸ்பிளே மாற்றுறதுக்கு காசு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. அப்புறம் உடனே ரியாக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க.
அப்புறம் சைலண்ட் ஆயிடுறது. சைலண்ட் மோடுக்கு போயிடுவாங்க சில பேர். அது வந்து ஒரு கேமராட்டுக்கு ரீப்ளே பண்ணாமல் இருக்கிறது, எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லாமல் கொஞ்சம் அவங்க சைலண்ட் மோடுக்கு போயிடுவாங்க. இந்த கோபத்தில் இதாகிடுவாங்க. இவங்க வெளியே காட்ட மாட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒன்றும் ஒன்றும் இல்லையே ஐ எம் ஃபைன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்பில் இன்னும் சோகமாக ஒரு மெசேஜ் ஸ்டேட்டஸ்லாம் போடுவாங்க. மொட்டையாக ஒரு ஸ்டேட்டஸு, மெசேஜுக்கு லேட்டாக ரீப்ளே பண்ணுறது, சென்ட் பண்ணிவிட்டு சும்மா இருக்கிறது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து தூக்கி கிட்ஸ் இளைஞர்கள் வந்து ஜென்சி தூக்கி கிட்ஸ் வந்து அவங்க கோபத்தை வந்து வெளிக்காட்டுறாங்க. கோபத்தை எப்படி ஹேக் பண்ணுறது, கோபத்தை கண்ட்ரோலில் பண்ணுறது கஷ்டம், ஆனால் அதை மேனேஜ் பண்ணலாம். இதை சில சிம்பிள் ஹேக்ஸ் மூலயமா நம்ம வந்து டெய்லி லைஃப்பில் அந்த கோபம் வரும்போது என்ன செய்யலாம், எப்படி நம்ம கையாளுறதுங்கிற விஷயத்த ஹேண்டில் பண்ணுறதுங்கிற விஷயத்த பார்ப்போம். கோபம் வந்தால் உடனே ரீப்ளே பண்ணாதீங்க, டைப் பண்ணி மெசேஜை சென்று கொடுக்காதீங்க. ஒரு 5 செகண்ட் கேப் விடுங்க, மைண்டை கொஞ்சம் கூல் ஆகட்டும். மைண்ட் கொஞ்சம் கூல் ஆனோடனே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு நல்ல முடிவை தான் எடுக்கும். அந்த கேப், அந்த கோபம் வரப்போ அந்த கேப் வந்து நம்ம முக்கியமான விஷயம். இப்போ ஃபோனில் நம்ம தொடர்பு கொள்ளும்போது அந்த ஏற்படுற முரண்பாடுகளும் போது டு நாட் டிஸ்டர்ப் மோடில் போட்டு ரொம்ப கோபமாக இருந்தீங்கன்னா ஃபோனை ஒரு ஓரமாக வச்சு ரூமுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் கேப் விடுங்க. அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் மூவ் ஆகிறது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் நமக்கு. மொபைலை டு நாட் டிஸ்டர்ப் மோட் போட்டுட்டு அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் விலகி கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணோம்னா மைண்டு ஈஸி ஆகிடும். மியூசிக் தெரப்பி, உங்களுக்கு பிடிச்ச மியூசிக், மெடிடேஷன், அந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸான மியூசிக்கை வந்து கொஞ்சம் ஃபுல் வால்யூமோட கேளுங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு கேப் விட்டு அதை நீங்கள் பண்ணும்பொழுது அது மைண்டு சேஞ்ச் ஆகிடும். அப்புறம் நம்ம ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டுக்கிட்ட, நம்மளை ஜட்ஜ் பண்ணாத ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் எல்லா விஷயத்தையும் அவங்கள்ட்ட நீங்கள் பேசி அதை இது பண்ணிக்கிங்க, நம்மளை ஜட்ஜ் பண்ணாத ஃப்ரெண்டுக்கிட்ட. அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உடம்புல இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜியை ஒர்க் அவுட் பண்ணியோ அல்லது ஒரு சின்ன ரன் போயோ ரிலாக்ஸ் பண்ணுங்கள். லைஃப்பில் கோவப்படுறது தப்பே இல்லை கேஸ், ஆனால் அந்த கோபம் நம்மளோட மென்டல் ஃபீஸையும் நம்ம கூட இருக்கவங்களோட ரிலாக்ஸேஷனையும் ஸ்பாயில் பண்ணாமல் வரைக்கும் ஓகே. மற்றவங்க வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதேமாரி நம்மளுடைய அமைதியான பீஸ்ஃபுல் மைண்டும் பாதிக்கப்படக்கூடாது. அடுத்த தடவை கோவம் வரும்போது ஐ எம் ஆங்க்ரி ரைட் நவ், ஐ நீட் சம் டைம் அப்படின்னு மெச்சூரிட்டியாக சொல்லிடுங்க. சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண கற்றுக்குங்க. ஸ்டே காம், ஸ்டே கூல், பி அ ஸ்மார்ட். ஓகே கிட்ஸ், அதனால் நீங்கள் வந்து ஸ்டே காம், அமைதியாக இருங்க. ஸ்டே கூல், கூலாக இருங்க. கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஐ நீட் சம் டைம், ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஆகுங்க. இந்த கோபம் வரும்போது பிரேக் எடுங்க, எல்லாமே உங்களுக்கு கரெக்ட் ஆகிடும். இதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக லைஃப்பில் நம்ம டெய்லி டீல் பண்ணுற அந்த டெய்லி பார்க்குற அந்த கோபங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுவோம். நமசிவாய. அதுபோல் இறைவனிடத்தில் பக்தி செலுத்துறதும் நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். இறைவன் வந்து ஒரு சக்தி இருக்கார், பிரபஞ்சம் முழுக்க பறந்து விரிஞ்சு இருக்கார். அவரோட ஒரு பிரார்த்தனையும் உங்களுக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கும். நமசிவாய. மீண்டும் சந்திப்போம். நமசிவாய.